வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரேர் எர்த் மினரலை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரிட்டிக்கல் மினரலை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு சி தி எம்சிக்யூஸ் லைக் ரீகாலிங் செஷன் மாதிரியும் நம்ம ஒரு செஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ரேர் எர்த் மினரல் வை இட் இஸ் ரேர், இட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதனால தான் அது வந்து ரேர். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் கிரிட்டிக்கல் மினரல்? ஸோ மினரல் டீம் டு பி கிரிட்டிக்கல் வேரிஸ் பை கண்ட்ரி. அப்போ கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது ரேர் எர்த் மினரல்ங்கிறது காமன் ஃபார் ஆல். ரேர் எர்த் மினரல், ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல். பட் கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் கிளாசிஃபைட்ஸ் 35 மினரல் அஸ் அ கிரிட்டிக்கல் மினரல். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 மினரல்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கண்ட்ரி டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஏன் அந்த கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் essential to economic and nation security. The particular mineral, so it is essential for economic and national security. Nation security-க்கும் economic security-க்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஃப்ரம் வல்னரபிள் சப்ளை செயின். ஸோ சப்ளை செயின் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ கீ பார்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். ஸோ லித்தியம் இஸ் யூஸ் டு கிரியேட் பேட்டரி. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆர் எவ்ரிவேர். So helium is also a critical mineral. Uranium is also a critical mineral. So potash is also a critical mineral. Indium is also a critical mineral. Strontium is also a critical mineral. So rare earth element மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா there are critical minerals. So actually இது யூஸ் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் பாருங்களேன், டெலிகம்யூனிகேஷன், எனர்ஜி, டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஜெயிண்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சீம்ஸ் டு பி லைஃப் லைன் இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி. Critical minerals are those minerals which are essential for economic development and national security. இதுதான் keyword. Economic development and national security. So rare earth element அப்படிங்கிறது வேற, critical mineral அப்படிங்கிறது வேற. So lack of availability of these minerals of even concentration of existence extraction process of this mineral in few geographical location may lead to supply chain vulnerability and disruption. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல் பற்றின நியூஸ் எப்படி வந்துச்சு? ஸோ ஆக்சுவலாக யூனியன் கேபினெட் கிளியர்ஸ் நியூ ராயல்டி ரேட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல். ஆக்சுவலாக இப்போ ராயல்டி ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டு ரெடியூஸ் த இம்போர்ட் டிபெண்டன்சி அண்ட் வல்னரபிலிட்டி இன் சப்ளை செயின் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல், த யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ராயல்டி ரேட்ஸ் ஆஃப் கிராஃபைட், சீசியம், ருபீடியம், ஜிர்கோனியம். கிராஃபைட், சீசியம், ருபீடியம், ஜிர்கோனியம். கிராஃபைட் இஸ் ஆல்வேஸ் PYQ. கிராஃபைட் கேட்டிருக்காங்க, PYQ. ஸோ வாட் ஆர் ராயல்டி ரேட்ஸ்? ராயல்டி ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் தட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனிங் கம்பெனியும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணக்கூடிய ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மினரல்ஸ் ஃப்ரம் தி எர்த், அதுதான் ராயல்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காம்பன்சேஷன் டு த ஸ்டேட். ஏன்னா it's like we are extracting the mineral from the companies are extracting the mineral from the natural source. So அதனால அது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா sum of money வந்து யாருக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ which legally own all mineral resource under Mines and Minerals Act 1957. ஸோ ஆக்சுவலாக இது வந்து அமெண்ட் பண்ணாங்க. திஸ் காட் அமெண்டட் ரீசென்ட்லி. ஸோ ஆக்சுவலாக இப்போ மினரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரலில் மேஜர் மினரல், மைனர் மினரல் இருக்கும். ஸோ மினரலில் மேஜர், மைனர்னு. ஸோ மைனர் மினரல் சாண்டு, கிரேவல், ஸோ இதெல்லாம் மைனர் மினரல். மேஜர் மினரல் லைக் பாக்சைட், ஸோ இதுவுமே, ஸோ சீசியம், ருபீடியம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மினரல். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, தட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். மைனர் மினரல் பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ now we are coming to the point. ஸோ இதுவுமே வந்து கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெர்மானியம், ரீசெண்டாக ஜெர்மானியம் பற்றி நியூஸில் வந்திருந்தது. வெதர் ஜெர்மானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ரொம்ப முக்கியம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் இன் நியூஸ். இந்தியா இஸ் என்கேஜிங் வித் சைனா ஓவர் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஜெர்மானியம். சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் எக்ஸ்போர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆன் ஜெர்மானியம். சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? இட்ஸ் அ க்ரூஷியல் மினரல் ஃபார் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் கன்ஃபார்ம்டு பை இந்தியன் எம்பசி பை பீஜிங். Simultaneously, global concerns have arisen over China's monopoly of gallium export. ஸோ கேலியம் எக்ஸ்போர்ட்டும் சைனா வந்து மோனோபோலியாக தான் இருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னா செமிகண்டக்டருக்கு. ஸோ ஜெர்மானியம் அண்ட் கேலியம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செமிகண்டக்டர். ஓகே. சைனா அக்கௌண்ட்ஸ் 50% ஆஃப் குளோபல் ஜெர்மானியம் ப்ரொடக்ஷன். சைனா மட்டுமே 50% ஆஃப் குளோபல் ஜெர்மானியம் ப்ரொடக்ஷன். வெதர்
ஜெர்மானியம் வந்து ரேர் எர்த் எலமெண்டா கிடையாது. இது ரேர் எர்த் எலமெண்டா கிடையாது, கிரிட்டிக்கல் மினரலா கிடையாது. பட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா இஸ் கரண்ட்லி ப்ரொடியூசிங் நோ ஜெர்மானியம் டொமஸ்டிக்கலி, இஸ் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் இம்போர்ட். நல்லா பார்த்துக்காங்க, இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஜெர்மனியத்தை வந்து ஃபுல்லி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து யூஏஇ மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ கேலியம் இஸ் அ சாஃப்ட் சில்வரி மெட்டீரியல் யூஸ் இன் செமிகண்டக்டர். நல்லா பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, மேக்ஸிமம் வந்து இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேலியம் எதுக்கு? அப்ளிகேஷன்ஸ் ஃபார் செமிகண்டக்டர். ஸோ ஓகே, ஸோ இப்போ ஐ எம் கமிங் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். வாட் இஸ் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்? மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் ஆம்பிஷியஸ் நியூ யூஎஸ்-லெட் பார்ட்னர்ஷிப் டு செக்யூர் சப்ளை செயின் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல். ஸோ கிரிட்டிக்கல் மினரல் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ மாற்றி கொடுத்தா தப்பு. ஸோ மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து யூஎஸ்-லெட் பார்ட்னர்ஷிப் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல், எய்ம் டு ரெடியூஸ் த டிபெண்டன்சி ஆன் சைனா. aims to reduce the dependency on China. See, critical mineral சரி, rare earth element சரி. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா they are dominant player. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு we got rare earth element and critical mineral பற்றின content with respect to UPSC. சரிங்களா? ஸோ we will discuss a quiz or else question மாதிரி ரீகாலிங் செஷன் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து we can make a current affairs session, quiz session. Thank you.